ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நாம் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடைசல் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கவங்க இதே அளவுகளோடு செய்யுங்க, உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோவை முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நான் பொங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. நீங்கள் நார்மல் சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பை யூஸ் பண்ணுறீங்களோ கடைசி வரைக்கும் அதே கப்பை யூஸ் பண்ணுங்கள். கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கடைசி வரைக்கும் அதே கிளாஸை யூஸ் பண்ணுங்கள். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பொங்கல் அரிசின்னு கடையில் கேட்டு வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதை கழுவியாச்சு. தண்ணியை முழுசாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1 கப்பு அரிசிக்கு 5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆறின பாலை சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா அப்படியே டைரக்ட் பச்சை பாலை சேர்த்தாலும் சரி. இதை நீங்கள் காய்ச்சி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. 1 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடியை போட்டு ஹை ஃப்ளேமில் இதை 4லேருந்து 5 விசில் வச்சுருங்க. போதும். 5 விசில்லையே நல்லா வெந்துடும். நீங்கள் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா 4 விசில் வைங்க. பொங்கல் அரிசிக்கு ஒரு 5 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இது விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா 1.5 கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லத்தை நல்லா நம்ம கரைச்சிக்கணுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷத்துலேயே கரைஞ்சிடும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. நம்ம முந்திரி பருப்பை வதக்கிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் தாராளமாக சேர்க்கலாங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, உலர் திராட்சை இருந்தால் உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு உலர் திராட்சை அவ்வளோவா பிடிக்காது, அதனால் சேர்க்கலை. இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அரிசியும் பருப்பும் நல்லாவே குழஞ்சிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு மேஷரை வச்சு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக நல்லா குழச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சாதமாக இருக்குது. ஒரு மேஷரோ இல்லைன்னா மத்தோ வச்சு இதை நல்லா குழச்சி விட்டுருக்கோங்க. இதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தளன்னு இருக்கணுங்க. இது எந்த அளவுக்கு தளன்னு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கெட்டிப்படாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதில் நாம் குங்குமப்பூவை சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே குங்குமப்பூவை கடைசியாக சேர்ப்பீங்க. ஆனால் இதில் இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா அரிசியோட நம்ம கலக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். 1 நிமிஷம் இதை லோ ஃப்ளேம்லேயே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நாம் இதில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வடிகட்டியை வச்சு வடிகட்டிட்டு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் நிறைய தூசி இருக்கும். அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமுக்கு மாற்றாதீங்க. வெல்லத்தை முழுசாக வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆறி போயிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக வெல்லத்தை வடிகட்டி இதில் சேர்த்தியாச்சு. லோ ஃப்ளேமில் இதை நம்ம 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த சாதத்தோட இந்த வெல்லம்லாம் சேர்ந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தளன்னு தாங்க இருக்கணும். ரொம்ப கெட்டியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பால் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் நெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துட்டு 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி வேண்டாங்க. நிறைய பேர் 1 சிட்டிகைனா 1/2 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துட்றீங்க. அந்த மாதிரி சேர்க்காதீங்க, ரொம்ப உப்பு மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை அணைச்சிருங்க. சூப்பரான ஸ்ரீரங்கம் அக்கார வடிசல் நமக்கு ரெடி ஆயாச்சு. இதே அளவுகளோடு செய்யுங்க, உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.